என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் அல்லது அதுக்கு முன் வாரம் கடந்த 2 வாரமாக என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். ஜனவரி மாதத்துலேருந்தே கொஞ்சம் சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய பங்குச்சந்தைக்கு ஒரு பெரிய ஏற்ற இறக்கம், ஒரு நல்ல செய்தி வருது, ஒரு கெட்ட செய்தி வருது, ஒரு ஹைலி வாலட்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பட்ஜெட் அன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும் பங்குச்சந்தை சார்ந்து அப்படின்னு எல்லாரும் நம்பின்னு இருந்தப்போ பங்குச்சந்தைக்கு பங்கு பரிவர்த்தனை வரியை ஏற்றி விட்டுட்டாங்க. அதனால் அன்றைக்கி பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 நாட்களில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக பங்குகள் ரொம்ப பெரிய லெவலில் ஏற்றம் கண்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க விற்கிறத நிறுத்தினாங்க, கொஞ்சமாக வாங்கவும் செஞ்சாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு புதிய நம்பிக்கை மக்களுக்கு வந்தது. சரி, இவ்வளோ நாள் கடந்த 2 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து விற்றுன்னு இருந்தவங்க இப்போ வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் பங்குச்சந்தைகள் ஒரு பாட்டம் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் ஆக மோசமான பங்குச்சந்தையாக இருக்குது கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா. அதனால் கண்டிப்பாக நம்ம நாடு மற்ற நாடுகளை கேட்சப் பண்ணிடும், கண்டிப்பாக மேலே போய்டும் எல்லாரும் நம்பினாங்க. டெக்னிக்கலாகவும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அது லாங் காமிச்சுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹோப் இருந்தது. ஒரு நாள் நிஃப்டி 26,000 புள்ளிகளே தாண்டி போச்சு. அதனால் எல்லாருமே சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சரி, நம்ம ஒர்ஸ்ட் இஸ் ஓவர், இதுக்கு மேலே நமக்கு நல்ல காலம் தான் இருக்கும் பங்குச்சந்தைக்கு அப்படின்னு நினச்சிருந்தப்போ திடீர்னு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியர், இதனால் ஐடி துறைகளுக்கு பெருமளவு அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பங்குகள்லாம் சடன்னு இறங்க ஆரம்பிச்சது. குறிப்பாக டிசிஎஸ் பார்த்திங்கன்னா 2020 எந்த லெவலில் இருந்தாங்களோ அந்த லெவலுக்கு இப்போ டிசிஎஸ் போயிடுச்சு. அதாவது கடந்த 5 ஆண்டு காலமாக அது 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் எப்போ அந்த பங்கை வாங்கியிருந்தீங்கனாலும் இப்போ நீங்கள் அதை நஷ்டத்தில் தான் இருப்பீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 3000 ரூபாயில் வாங்கியிருக்கிறாருன்னு வச்சிங்களேன், இப்போ அது 3,000 ரூபாய் கீழே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆனால் அந்த 3,000 ரூபாய் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சுருந்தாலே அது ஒரு 4,500 ரூபாய் 5,000 ரூபாய் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் போச்சு, பங்கும் விலை ஏறலை. இதனால தான் பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சிறு முதலீட்டாளர்கள் நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தைக்கு வராதிங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ நானே கூட ஒரு 3060ன்னு நினைக்கிறேன் டிசிஎஸ், அந்த மாதிரி இருந்தப்போ நானே கொஞ்சம் பங்குகளை வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அது 3060க்கு கீழே போகலை. நான் வாங்கினது சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம். அதுக்கப்புறம் 3300 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு இறங்க ஆரம்பித்து அது இப்போ பெரிய லெவலில் இறங்கிடுச்சு. ஸோ இப்போது 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நான் அதை தொடர்ந்து கண்காணிச்சின்னு இருந்து அது தொடர்ந்து நான் அதில் கால் செல் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதத்துக்கே பார்த்திங்கன்னா நான் 3060க்கு வாங்கினேன். நான் 3200 அப்படின்னு இருந்தப்போ நான் 3300 கால் செல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிது, 3200 கால் செல் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் இறங்க ஆரம்பிச்சிது, 3060 காலே நான் செல் பண்ணிட்டேன். ஸோ நஷ்டம் இல்லாமல் நம்ம வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இந்த காலை செல் பண்ணி நான் அந்த கலெக்ஷன் வச்சுருக்கிறேன். ஸோ அது இறங்கினாலுமே எனக்கு என் கூட வேறு யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 300 ரூபாய் லாஸ்னால் எனக்கு 200 ரூபா தான் லாஸ் இருக்கும். ஏன்னா இந்த காலை செல் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். நான் சொல்கிறது இந்த ஒரு மாதம் மட்டும், நான் போன அக்டோபர்லேருந்தே ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி கால் செல் பண்ணி. ஆனால் அந்த கால் செல் பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில மாதங்கள் 10 ரூபா, சில மாதங்களில் 20 ரூபா, சில மாதம் ஏதோ ஒரு தொகை நம்ம அதை தொடர்ந்து பண்ணினே வருவோம். ஸோ இதை இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே அவங்க கவர்டு கால் பண்ணி ஏதோ கொஞ்சம் காசு இது பண்ணுவாங்க. நீங்கள் சிறு முதலீட்டாளர்களாக இருக்குன்னீங்கனாக்கா, ஒன்று உங்களுக்கு அந்த கவர்டு கால் பண்ணுறது எப்படின்னு தெரியணும், அது தெரியாமல் போகலாம். இரண்டாவது அப்படியே தெரிஞ்சாலுமே
நீங்கள் வந்து அது ஒரு லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நீங்கள் பங்குகளை வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த கால் செல் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து 15 ஷேர் வாங்கியிருக்கிறீங்கன்னா 15 ஷேருக்கு நீங்கள் காலை செல் பண்ண முடியாது. அது லாட் சைஸ்னு ஒன்று இருக்கும். அது லாட் சைஸ் வந்து டிசிஎஸ் 175ன்னு நினைக்கிறேன். அந்த 175 ஷேருக்கு தான் நீங்கள் வந்து காலை செல் பண்ணணும். அது மற்ற பிரச்சனைகள்லாமும் இருக்குது நிறைய. ஏன்னா நீங்கள் அதை தொடர்ந்து கண்காணிக்கணும். இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க வேலையே அதுதான். அதனால் அதை வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க. அது வந்து நம்பர் 1. 2வது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த கவர்டு கால் பற்றி நிறைய பேர் வந்து ஒரு தவறாக நினச்சின்னு இருக்காங்க. கவர்டு கால்க்கு பண்ணால் கண்டிப்பாக லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக கிடையாது. இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ 3060 நான் இப்போ ஒரு பங்கை வாங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா 3200 காலே வந்து 15 ரூபா 20 ரூபா அப்படி ட்ரேட் நடக்கும். அப்போ நான் ஹாப்பியாக செல் பண்ணி மாதம் கொஞ்சம் காசு எடுத்துன்னு வந்திருந்தேன். ஆனால் இப்போ திடீர்னு இந்த மாதம் 2700 வந்துடுச்சு, இல்லை 2600 வந்துடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அடுத்த மாதம் நான் வந்து எந்த காலை செல் பண்ணணும்? நான் 3060க்கு கீழே காலை செல் பண்ண முடியாது. ஏன்னா நான் வாங்கின விலையே 3060. ஸோ ஆனால் 3060 கால் வந்து ரொம்ப கம்மியான பிரீமியத்தில் தான் ட்ரேட் நடக்கும். ஏன்னா அது 2500 இருந்ததுன்னா 3060ன்றது கிட்டத்தட்ட 20% மேலே. ஒரு மாதத்தில் 20% எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் ட்ரேட் நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பீனாட், ₹1 ₹2 ட்ரேட் நடக்கும். நீங்கள் ₹1 ₹2 லாபம் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த பங்கை வாங்கி ஆவரேஜ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 3060க்கு வாங்கினேன் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், 3000ன்னு வச்சுப்போமே. 3000க்கு வாங்கினேன். நான் நம்ம அடுத்து 2500 வந்தால் நான் திரும்ப வாங்குவேன். 2500 வந்தால் நான் திரும்ப வாங்கிட்டு நான் 3000க்கு கொஞ்சம் பங்கும் 2500க்கு மீதி பங்குகளை வாங்கினேன். அப்போ என்னுடைய சராசரி முதலீடு வந்து 2750 ஆகிடும். அப்போ 2500 இருக்கும்போது 3000 கால் நல்ல ட்ரேட் நடக்காது. ஆனால் 2750 கால் நல்ல ட்ரேட் நடக்கும். அப்போ நான் அதை செல் பண்ணி ஏதோ ஓரளவு வந்தால் கூட என்னால் வந்து வெளியே வர முடியும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்னென்னா எஸ்ஐபி மூலமாக அவங்களுக்கு தொடர்ந்து பணம் வந்துக்கினே இருக்கும். அவங்க 3000 ரூபாய் இருக்கும்போதும் வாங்கியிருப்பாங்க, 2500 வரும்போதும் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகிட்டு வந்துடும். ஸோ ஆனால் நீங்கள் தனி மனிதராக அதை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணுவேன், 2500 புட்டை வந்து செல் பண்ணுவேன். 2500 கீழே வந்தால் நான் அதை வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரலன்னு சொன்னால் அந்த 2500 புட்டை எனக்கு லாபம் ஆகிடும். நான் செல் பண்ண 3060 காலம் லாபம் ஆகிடும். ஏதோ ஓரளவுக்கு எனக்கு டேமேஜ் வந்து கொஞ்சம் குறையும். பட் நாளைக்கு பின்னாடி பங்குகள் நல்லா ஏற ஆரம்பிச்சதுன்னா நான் லாபத்தோடு வெளியே வந்துடலாம். ஸோ எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, தனி சிறு முதலீட்டாளர் நிறைய பேர் என்கிட்ட நிறைய சேனலில் கூட நேற்று கூட கேட்டாங்க, சார் ஐடி பங்குகள்லாம் நல்லா விழுந்துருக்குது, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, டு நாட் கேட்ச் ஃபாலிங் நைஃப். ஒரு கத்தி கீழே விழுந்துக்கினே இருக்குதுன்னா அதை கேட்ச் பண்ணுறதுக்கு போகாதீங்க, அது கத்தி வந்து கையை கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பங்குகள் வாங்கியிருப்பாங்க, அதில் வந்து ஐடி பங்குகளும் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஐடி பங்குகள் இறங்குறதுனால அவங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பெரிய டேமேஜ் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து சிறு முதலீட்டாளர்களாக இருந்தால் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது, நேரடியாக முதலீடு பண்ணுறது நல்லது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு. மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்முடைய பங்குச்சந்தையில் ஏறணும்னு சொன்னால் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்லா ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய மிட் கேப் பங்குகள் வந்து 50% மேலே இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் ஏதாவது மிட் கேப் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். அது இறங்குச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்கி ஆவரேஜ் பண்ணணும். தொடர்ந்து எஸ்ஐபி மாதிரியும் முதலீடு பண்ணலாம். நீங்கள் பார்ப்போம். இது இந்த நேரத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்முடைய பங்குச்சந்தைகள் அடுத்த 1-2 ஆண்டு காலத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இதுவரைக்கும் இவ்வளவு நீண்ட காலமாக நம்முடைய பங்குச்சந்தைகள் உலக பங்குச்சந்தை கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியதே கிடையாது. அதை பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. மற்றபடி அடுத்த வாரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேர் வந்து
ஐடி பங்குகள் நிறைய இறங்குச்சு. இந்த இந்தியா யுஎஸ் வர்த்தக ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் ஒர்ஸ்ட் இஸ் ஓவரு, இதுக்கு மேலே அவங்கள வாங்க ஆரம்பித்தாங்கன்னா பங்குகள் நல்லா மேலே போகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியர் வந்து ஐடி துறை பங்குகள் பெருமளவு இறங்கி கடந்த வெள்ளிக்கிழமை என்ன நடந்ததுன்னா ஒட்டுமொத்த சந்தையும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து எல்லாரும் வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இறங்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது இறங்கிட்டு நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இதெல்லாம் இறங்குனது ரெக்கவர் ஆகவே இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா அது அதிகமாக இறங்கி இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ரிலையன்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் டிஎஸ்ஐஸை விட அதிகமாக இறங்கி இருக்கிறது. ஸோ இது வந்து ஒட்டுமொத்த சந்தையை வந்து இப்போ பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 7000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. அவங்க இத்தனை வருஷமாக தொடர்ந்து விற்றுன்னு இப்போ தான் கொஞ்சம் பை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பை பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 4000-5000 கோடி தான் பை பண்ணியிருப்பாங்க கடந்த ஒரு வாரத்தில். அது மொத்தத்தையும் ஒரே நாளில் விற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கெட்ட செய்தி. இது இல்லாமல் இந்த ப்ராப் டெஸ்க்குக்கெலாம் வந்து கோலேட்ரல் லோனு இதிலெல்லாம் வந்து ஆர்பிஐயில் கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ப்ராப் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அன்வைண்டிங் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி ஏதாவது நடந்ததுனால் அதுவும் வந்து ஒரு கெட்ட செய்தியாக இருக்கும் டெம்பரரியாக. ஸோ ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. போன வருஷம் மே மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தப்போ அது வந்து ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து பங்குச்சந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 4% ஏறியது. நிஃப்டி 24,000 25,000 அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து 6 மாதத்துக்கு வந்து அது ஒரு கன்சாலிடேஷன், அதாவது 25,000 ± 600 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து ஒரு 6 மாதம் தொடர்ந்து நடந்தது. அதுக்கு இடையில் வந்து ஜிஎஸ்டி வரிகளை குறைச்சாங்க மத்திய அரசாங்கம். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டிமாண்ட், தீபாவளி சமயம், இந்த 2 காரணங்களால் அக்டோபர் மாதம் நிஃப்டி பிரேக் அவுட் ஆச்சு. ஒரு 6% ரேலி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம் 26,000 கிட்ட போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது இங்கேருந்து பெருசாக மேலேயும் போகலை, பெருசாக கீழமும் வரல. கிட்டத்தட்ட நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதம் ஆகிப்போச்சு. இதுக்கு நடுவில் ஒரு பட்ஜெட் அன்றைக்கி எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஏதாவது நல்லது நடக்கும்ன்ட்டு. அன்னைக்கு போட்டு மார்க்கெட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேட் டீல் வந்ததுன்னு மார்க்கெட்டை தூக்கினாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு, அதாவது அந்த யூஎஸ் ட்ரேட் டீல் வந்த அன்னைக்கு மார்க்கெட்டை நல்லா தூக்கினப்போ அன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து 25,728, அதாவது 25,700ன்னு வச்சுப்போமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த சில மாதங்களுக்கு அந்த 25,700 ± 600-700 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் நடக்கும். அதாவது அடுத்த சில மாதங்களுக்கு இப்போ நிஃப்டி வந்து 25,000க்கு கீழே போகாமலும் 26,500க்கு மேலே போகாமலும் ட்ரேட் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கவனமாக, லாங் சைடில் கவனமாக இருக்க வேண்டியது. நானே ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டெக்னிக்கலாக லாங் காமிச்சு தான் அந்த லாங் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கல் இப்போ அது ரொம்ப ரேராக தான் ஃபெயிலியர் ஆகும். கடைசியாக அது ஃபெயிலியர் ஆனது வந்து 2022ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகலை. பட் இந்த தடவை அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த யூஎஸ் ட்ரேட் டீல் வந்த அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேப் அப் நடந்ததால் அந்த ஒரு கேப் ஃபில்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது அதுக்கு முன்னால் வந்து ஹை வந்து 25,440. ஸோ அதுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அந்த கேப் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ரொம்ப கிட்ட ஒரு 20-25 புள்ளிகள் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ மேபி நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பேனிக் இருந்ததுனால் அந்த கேப்பையும் ஃபில்லப் பண்ணிடும். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகணும் அல்லது ஏறணும்.
அது ஏறிச்சு. அது நம்ம கன்சாலிடேஷன் மோட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரத்தை பொறுத்தவரையும் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. அது வந்து 26,000 கால் ஆப்ஷன் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. 25,600 காலே வந்து நிறைய ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ அஷ்யூமிங் தட் அதில் ஒரு ₹100 ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு வச்சுனோம்னா ஒரு அந்த காலை செல் பண்ணவங்களாம் வந்து 25,700 போகிற வரைக்கும் அவங்களுக்கு நஷ்டம் வராது. அதுக்கு மேலே போனால் தான் அவங்களுக்கு நஷ்டம் வரும். ஸோ அதனால் இந்த 25,700 அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு. அதுதான் பிவட் பாயிண்ட், அது சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த யூஎஸ் ட்ரேட் டீல் அன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆனது. ஸோ அதுலேருந்து ஒரு 600, 700, 800 புள்ளிகள் மேலே, 700, 800 புள்ளிகள் கீழே, அப்படியே தான் வந்து அடுத்த சில மாதங்களுக்கு ட்ரேட் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் அரசாங்கம் தரப்பில் ஏதாவது நல்லது செய்கிறாங்களா. இப்போதைக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப விழுந்துருக்குது. இந்த இடத்துல போய் ஷார்ட் அடிக்காதீங்க. நேற்று என்ன நடந்ததுன்னு பாருங்கள். 10% கேப் டவுன் பண்ணி கிட்டத்தட்ட 9.5% கேப் டவுன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஃபோசிஸு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி வந்துடுச்சு. பார்ப்போம். ஸோ எஃப்ஐஐ செல்லிங் ஃபிகர் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். குளோபல் கியூஸ் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். குறிப்பாக டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸு, இது யூஸ்வலாக வந்து அது எல்லாமே இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டு. ஸோ ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரிய அளவில் ஏற்றமோ பெரிய அளவில் இறக்கமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அடுத்த வாரன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.